தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். நாம் இந்த பதிவில் வைகாசி மாத ராசி பலன்களை காண இருக்கிறோம். அதற்கு முன்னதாக நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள் இப்பொழுது ராசி பலனை பார்க்கலாம். நாம் இந்த பதிவில் ரிஷப ராசிக்கு உண்டான வைகாசி மாத ராசி பலன்களை காண இருக்கிறோம். ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3 மற்றும் 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் மிருகசீரிஷம் 1 முதல் 2 பாதங்கள் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது? நல்ல பலன்களா அல்லது தீய பலன்களா? தீய பலன்கள் கிடைத்தால் அதிலிருந்து தப்பிப்பது எப்படி, அதற்குண்டான வழிபாடுகள் முறைகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம். இந்த மாதத்தில் ரிஷப ராசிக்கு உண்டான கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் மற்றும் குரு பகவானும் இருக்கிறார்கள். குரு பகவான் ஜென்ம ராசியில் இருப்பது என்பது திக்பலம் என்று சொல்லுவார்கள். திக்பலம் அடைந்து அவர் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடமான கன்னி வீட்டை பார்க்கிறார். அடுத்ததாக 5வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறார். மேலும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இணைந்து இருக்கின்றனர். 12ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் புதன் பகவானும் மற்றும் சுக்கிர பகவானும் இருக்கின்றனர். இந்த கிரகநிலைகள் தான் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு இருக்கிறது. வைகாசி மாதம் 6ஆம் தேதி, அதாவது 19/5/2024 அன்று உங்களின் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் உங்களின் ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடமான மறைவு மற்றும் விரயஸ்தானத்திலிருந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளேயே வருகிறார். உங்களுடைய ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதி ஜென்ம ராசிக்கு வருவது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் யோகங்களையும் அள்ளித்தரும். உங்களின் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருந்து நீங்கள் நினைத்ததை நடத்தி காட்டுவார். மேலும் நீங்கள் எந்த காரியம் தொடங்கினாலும் அதில் வெற்றிதான். எங்கும் லாபம் எதிலும் லாபம் என்ற வரிகளுக்கு ஏற்ப நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் பல லாபங்களை அடையப் போகிறீர்கள். கடந்த காலங்களில் உங்களின் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் அனைத்தும் இந்த மாதத்தில் உங்களுக்கு 2-3 மடங்கு லாபமாக வந்து சேருங்க. இந்த மாதம் முழுவதும் உங்கள் மனதில் மகிழ்ச்சி தங்கியிருக்கும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மற்றும் அமைதியும் நிலவுங்க. எந்த ஒரு செயலும் நீங்கள் உற்சாகமாக செய்வீர்கள். தனியார் துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் அவர்களின் அலுவலகத்தில் அவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயருங்க. பார்க்கின்ற வேலையில் ஒரு திருப்தி கிடைக்கும். மேலும் அவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் அவை கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. கடந்த காலங்களில் உங்கள் மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு இருந்து கொண்டே இருந்திருக்கும். அவை அனைத்தும் இந்த மாதத்தில் நிறைவு பெற்று உங்களுக்கும் நல்ல பெயர் கிடைக்குங்க. மேலும் ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்குங்க. படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் பெண்களுக்கும் இந்த மாதத்தில் நல்ல சம்பளத்துடன் புதிய வேலை கிடைக்குங்க. கிடைக்கின்ற புதிய வேலையானது அவர்களின் மனதிற்கு பிடித்த வேலையாக அமையும். கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த வேலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. இந்த மாதத்தில் உங்களின் உடல்நிலை சீராகவே இருக்கும். இடம் வாங்குதல், வீடு கட்டுதல் போன்ற சுப காரியங்களை இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்கலாங்க. இந்த மாதத்தில் சிவில் இன்ஜினியர்ஸ், ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்கள் மற்றும் நிலத்தரகர்கள் ஆகியோரின் தொழில்கள் சிறப்பாக இருக்குங்க. தனவரவு தாராளமாக உங்களை வந்து சேரும்.
உங்களுடைய சகோதரர் மற்றும் சகோதரிகளின் வழியில் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் மாதமாக இந்த மாதம் அமையுங்க. சுபகாரிய தடைகள் விலகுங்க. திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் திருமணத்திற்கான முயற்சிகளை ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு மேற்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. உங்களுக்கு பிடித்த வரன் அமையும். இந்த மாதத்தில் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகரிக்குங்க. எனவே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முருக வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க. உங்களுடைய குடும்ப விஷயங்களை உங்கள் நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ தயவு செய்து பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அது உங்களுக்கு பல வழிகளில் சிக்கல்களை ஏற்படுத்துங்க. உறவினர்களிடையே வீண் விவாதத்தை தவிர்க்க பாருங்கள். உங்கள் உறவினர்களிடம் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் மூலம் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படுங்க. வாங்கிய கடனை இந்த மாதத்தில் நீங்கள் அடைப்பீர்கள். ஒரு சிலர் அவர்கள் வீட்டிற்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வாங்குவீர்கள். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் கிடைக்குங்க. புதிய பங்குகளை வாங்கி குவிப்பீர்கள். உணவு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் பங்குகளையோ அல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் பங்குகளையோ நீங்கள் வாங்குவதன் மூலம் எதிர்காலத்தில் நல்ல லாபத்தினை அடைவீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அமைகிறதுங்க. மாணவர்கள் அவர்கள் விரும்பிய பாடப்பிரிவினை விரும்பிய கல்லூரியில் கிடைக்கும் யோகமும் இந்த மாதத்தில் அவர்களுக்கு இருக்குதுங்க. ரிஷபராசிக்கார நண்பர்கள் இந்த மாதத்தில், அதாவது மே மாதம் 27ஆம் தேதி, 28ஆம் தேதி மற்றும் 29ஆம் தேதி ஆகிய 3 நாட்களுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அன்றைய தினங்களில் எந்த ஒரு சுப காரியங்களை செய்யக்கூடாதுங்க. சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் யாரிடமும் வீண் விவாதத்திற்கு செல்லாதீர்கள். இந்த நாட்களில் உங்களுக்கு கோபம் அதிகரிக்கும். ஆகையால் முன்கோபத்தினை முற்றிலுமாக தவிர்க்க பாருங்கள். பொறுமையுடன் இருங்கள். வீண் விவாதத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் தேவையில்லாமல் பேசி சண்டைகளில் ஈடுபட வேண்டாம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு சிவ வழிபாடு மிக மிக முக்கியங்க. ரிஷபராசிக்காரர்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் பொறுமையாகவும் கவனமாகவும் கடந்துவிட்டால் அவர்களுக்கு இந்த மாதத்தில் பிற நாட்களில் நன்மைகளும் மற்றும் லாபங்கள் மட்டுமே கிடைக்கும். இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.